கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 143 சங்கீதம் 10 உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய பிள்ளைகளாகிய நம்மை தாவீது ராஜா இந்த சங்கீதத்திலே சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று. இந்த உலகத்திலே நமக்கு பிரியமான காரியங்கள் அநேகம் உண்டு, நமக்கு பிரியமான வழிகளும் அநேகம் உண்டு. ஆனால் தாவீது ராஜா சொல்லுகிறார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் என்று. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் திட்டமும் தெளிவுமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், இந்த உலகத்திலே நாம் நம்முடைய விருப்பப்படியோ நம்முடைய இஷ்டப்படியோ நம்முடைய வழிகளிலே நாம் வாழ்வதற்கு தேவனால் படைக்கப்பட்டவர்களும் அல்ல, அழைக்கப்பட்டவர்களும் அல்ல. மாறாக தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கிறோம். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. ஹல்லேலூயா. செம்மையான வழியிலே நடந்தால்தான் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்ய முடியும். அப்படி நடப்பதற்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாக தேவனுடைய ஆவியானவர், நல்ல ஆவியானவரை தேவன் நமக்கு தந்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கிறார். தாவீது ராஜா அதை தான் சொல்லுகிறார், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று. ஹல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 139 சங்கீதம் 24 சொல்லுகிறது, வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும். ஹல்லேலூயா. தேவனுடைய நல்ல ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தினால் நாம் நித்திய வழியிலே, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வதற்கு ஏதுவான வழியிலே நடத்துவார். மாறாக நம்முடைய விருப்பப்படியோ வேறு எவருடைய விருப்பப்படியோ நாம் நடந்தால் அது வேதனை உண்டாக்கும் வழியாக தான் காணப்படும். இம்மையில் மட்டுமல்ல, மறு உலகத்திலும் அது நமக்கு வேதனையை, நித்திய அக்கினியை கொண்டு வரும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஆகவே தான் தாவீது ராஜா சொல்லுகிறார், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியே நெகேமியாவின் புஸ்தகம் 9 சொல்லுகிறது, அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்லாவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி அவர்கள் தாகத்துக்கு தண்ணீரை கொடுத்தீர். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை, லட்சக்கணக்கான ஜனங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி கானான் தேசத்துக்கு அழைத்து கொண்டு போனார். சும்மா வாருங்கள் என்று சொல்லி அழைத்து கொண்டு போகவில்லை. அந்த லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு வனாந்தரத்திலே என்னென்ன தேவைகள் என்பது அவருக்கு தெரியும். அதை அவர்களுக்கு கொடுக்கவும் அவரால் முடிந்தது. ஆகவே வனாந்தரத்திலே அவர்களுக்கு சாப்பிடுவதற்கு மன்னாவை, தேவதூதர்களின் அப்பத்தை கொடுத்தார். மற்றும் அவர்கள் தாகத்தை தீர்த்து கொள்ளுவதற்கு கன்மலையை பிளந்து தண்ணீரை கொடுத்தார். அதே தேவன்தான் அவர்களுக்கு அறிவை உணர்த்த அவருடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. சாப்பாடு கொடுத்தால் போதாது, தண்ணீர் கொடுத்தால் போதாது, அவர்களுக்கு அறிவையும் கொடுக்க வேண்டும். நல்ல வழியிலே நடக்கும்படியாக, அறிவை கொடுக்கும்படியாக அவருடைய நல்ல ஆவியை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் கர்த்தரிடத்திலே தாவீதை போல ஜெபிப்போம் என்றால் நிச்சயமாகவே தேவனுடைய ஆவியானவர் நம்மை நல்ல வழியில் நடத்துவார். உண்மையிலும் மறுமையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்களை செம்மையான வழியில் நடத்த உடைய நல்ல ஆவி எங்களுக்கு தந்து வழி நடத்துவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரு இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ.